ஆனந்தி, பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் மோதலில் அடுத்த உச்சகட்டமாக டாக்டர் ராமதாஸை அன்புமணி ஆதரவாளர்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்களா என்ற கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அருள் எழுப்பியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருள் மற்றும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் சமூக வலைதளங்களில் டாக்டர் ராமதாஸை கொலை செய்துவிட்டு அந்த பழியை அன்புமணி மீது போடுவதற்கு ஜி.கே. மணியும் அருளும் முயற்சிக்கிறார்கள் என்று அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை கூறினார். இதனால் டாக்டர் ராமதாஸுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அன்புமணி ஆதரவாளர்கள் டாக்டர் ராமதாஸை கொலை செய்யும் அளவுக்கு அவர்களுடைய சமூக வலைதள பதிவுகளின் மூலமாக வெறுப்பை உமிழ்ந்து வருகிறார்கள் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளருமான அருள் தெரிவித்திருக்கிறார். அருளை சட்டமன்ற உறுப்பினர் அருளை பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் பிரிவில் அவர் தலைமை செய்தி தொடர்பாளராக அவரை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று அருள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்து தமிழகம் முழுவதும் ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் டாக்டர் ராமதாஸின் வீடு புதுச்சேரி சாலையில் தைலாபுரம் தோட்டம் தனியாக இருக்கிறது என்றும் 6 போலீசார் மட்டுமே பாதுகாப்பாக உள்ளனர், அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம் என்றும் அவர் ஒரு புகாரை தலைமைச் செயலாளரிடம் அளித்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணியின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் டாக்டர் ராமதாஸ் தொடர்பாக அவதூறான பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருவதுடன் கொலை மிரட்டல் விடும் அளவுக்கு டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்களாக இருப்பவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் கொலை மிரட்டல்கள் விடும் அளவுக்கு அவர்கள் அந்த சமூக வலைதள பதிவுகளில் பதிவிட்டு வருகிறார்கள் என்றும் அதற்கு ஆதாரமாக ஒரு சமூக வலைதள பதிவையும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் காண்பித்தார். அந்த அருள் காண்பித்த அந்த சமூக வலைதள பதிவில் அருளும் ஜி.கே. மணியும் டாக்டர் ராமதாஸை கொலை செய்துவிட்டு அந்த பழியை அன்புமணி மீது கூட போடுவார்கள் என்று அவர்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் தந்தை மகன் மோதலில் அடுத்த கட்ட உச்சகட்டமாக இருவரும் ஒருவர் கொலை செய்வதற்கான முயற்சியில் அந்த ஆதரவாளர்கள் ஈடுபட்டிருப்பதாக அந்த கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் அருளே தெரிவித்திருப்பதன் மூலமாக மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்திற்கு நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவதால் அங்கு மெட்டல் டிடெக்டர் கருவியை அரசு சார்பில் அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் இந்த கொலை முயற்சி பதிவு உள்ளிட்ட பல்வேறு அவதூறுகளை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கும் மற்றும் பொதுவான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அருள் செய்தியாளர்களை சந்தித்து இன்று பேசியிருப்பது தந்தை மகன் மோதலில் புதிய சர்ச்சையை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி.